ஓம் சரவண பவ. பழனியிலிருந்து வருகிறேன். உன்னை தேடி வருகிறேன். ஏன் தெரியுமா? 1 மணி நேரத்தில் உனக்கு நற்செய்தி வந்து சேரும். அதை வெறுக்காதே என் பிள்ளையே. அது உன் வாழ்வை மாற்றக்கூடிய புள்ளி. நீ எண்ணிய கனவுகள், மௌனமாய் தூங்கிய அந்த நம்பிக்கைகள் இப்பொழுது விழித்தெழப் போகின்றது. என்னுடைய அருள் விழியால் இரவு நீளமானாலும் அதில் ஒளிர்கதிர் நான் தான். உனக்குள் இருக்கும் நேர்மையை தான் நான் முதலில் பார்த்தேன். உன் மௌனத்தில் இருக்கும் வலியை நான் உணர்ந்தேன். அதனால் தான் 1 மணி நேரத்திற்குள் உனக்கு நற்செய்தி வந்து சேரும் என்று இப்பொழுது வாக்கு கொடுக்கின்றேன். வாழ்க்கையின் அழகு என்னவென்றால் அதில் இருக்கும் திருப்பங்கள் தான். அந்த திருப்பங்களை அருள் நெறியாக மாற்றும் கடமையை நான் என் கரங்களில் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். நீ நினைக்கும் அந்த நல்ல மாற்றம் வெகு தூரம் இல்லை. சில நிமிடங்களில் உன்னிடம் வந்து சேரும். அதை புரிந்து கொள். நீ தவிப்பதில் பயனில்லை. நான் வருகின்றேன் என்றால் அதில் உண்மை உண்டு. உன் மனதின் வலிக்கு மருந்தாய் நான் என் வார்த்தைகளை தருகின்றேன். உன் மனதின் சந்தேகங்களுக்கு அது தீர்வாக இருக்கும். நான் என் அருளை வாரி வாரி வழங்குகின்றேன். நற்செய்தி என்பது என் நாவிலிருந்து வரக்கூடிய வெறும் வார்த்தைகள் அல்ல. புதிய தலைமுறையை நம்பிக்கையோடு விதைக்கின்ற விதை. அந்த விதையை நான் இப்பொழுது உன்னுடைய உள்ளத்தில் தூவுகின்றேன். அது மலர்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாகும். நீ எப்பொழுதும் என் மீது முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றே என் பாதத்தில் அந்த நற்செய்தி பூத்தது. அதை நேரில் நீ அனுபவிக்க இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான். அதற்குள் உன்னுடைய முகத்தில் விழும் அந்த சிரிப்பை நான் பசுமையாக இப்பொழுதே பார்க்க விரும்புகின்றேன். என்னுடைய சன்னதியில் நீ அழுத நினைவுகள் எல்லாம் இப்பொழுது அருள் புனிதமாக மாறுகின்றது. அழகு பேசும் வார்த்தைகளால் அல்ல, நேர்த்தியாய் வாழக்கூடிய செயல்களால். இதோ உன்னுடைய வாழ்க்கை உயரும். நீ செய்ய வேண்டியது சுலபம். நம்பிக்கையை விட்டுவிடாதே. நேர்மையை விட்டு விலகாதே. தயவு என்ற சொல் உன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்து இருக்கட்டும். பண்பு என்றால் பெருமையல்ல, அது ஒரு தன்மை. மனிதனை உயர்த்தக்கூடிய தன்மை. அதை வளர்க்க நான் குருவாய் நண்பனாய் வருகின்றேன். பழனியிலிருந்து பக்தியை உணர்த்தும் புனித அடையாளமாக வருகின்றேன். தூய மனது, மென்மையான வார்த்தை, உதவும் கரங்கள், இதுதான் வாழ்க்கையை அழகாக்கும் 3 எழுத்து சொல்கள். அவற்றை உன்னிடம் விதைக்கத்தான் வந்தேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அது நனவாகப் போகின்றது. உன்னுடைய வீட்டில் அமைதி குடிகொள்ளப் போகின்றது. உன்னுடைய குடும்பத்தில் சிரிப்பு நிரம்பப் போகின்றது. உன் வாழ்வில் புதுமை எழுந்து நிற்கப் போகின்றது. அவை அனைத்தும் இந்த ஒரு வாக்கின் கதிர் விழியால் நடக்கும். நீ யாரையும் கீழ்த்தரமாக எண்ணாதே. உன் மேலான உள்ளத்தை நீ மறக்காதே. பழி வாங்கும் மனம் எப்பொழுதும் வேண்டாம். மன்னிக்கும் மனம்தான் தேவை. அதுதான் சாஸ்திரங்களின் சாரம். நல்லது செய்யும் பொழுது உடனே பலன் வராமல் இருந்தால் அதை தவறு என்று எண்ண வேண்டாம். அது பசியுள்ளவனுக்கு பதிலாய் அவனுடைய தலைமுறைக்கே உணவாகின்றது. அதுதான் நல்லதினுடைய ஆழம். உன் செயல்களில் நேர்மை இருக்கட்டும். உன் வார்த்தைகளில் பாராட்டு இருக்கட்டும். எப்பொழுதும் மக்களுக்கு நல்வாழ்வு வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய உள்ளம். பழனி முருகனின் ஆசீர்வாதம் பெற்ற ஒருவரால் தான் இத்தனை வாய்ப்புகளையும் பெற முடியும். மிகவும் அழகு என்பது வெளிப்படையாக இல்லை என்றாலும் அர்த்தமுள்ள செயல்களின் மூலமாக அது வெளிப்படும். இன்று நீ செய்கின்ற ஒரு சிறிய காரியத்திற்கு உதவினால் கூட அது உனக்கு நாளை பெரும் வாசலை திறக்கக்கூடிய விஷயமாக மாறும். மனம் பதட்டமடைகின்ற தருணத்தில் என் பெயரை கூறு. ஓம் முருகா என்று கூறு. அந்த ஒரு உச்சரிப்பு உன்னுடைய மனதுக்குள் அமைதியை கொண்டு வரும். என்னுடைய அருள் தந்தையை போலவே ஆழமாக பரவி கொண்டிருக்கும். நீ தவிர்க்க முயற்சிக்கும் சில பிரச்சனைகள் உனக்கே தேவையான அனுபவங்களை தான் கொடுக்கும். அவற்றை எதிர்கொள்ள எப்பொழுதுமே தயக்கம் இருக்கக்கூடாது. நான் உனக்கு பின்னால் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை நீ உணர வேண்டும். இப்பொழுது இருக்கும் இந்த நிமிடம் புதியதோர் முன்னேற்றம் தொடங்கக்கூடிய தருணம். இந்த தருணத்தை நினைவில் வைத்து நீ உற்சாகமாக தினமும் வழிபாடு செய். என்னுடைய வழிகாட்டுதல் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழியை கொடுக்கும். அதை பெற மனதை கொண்டு கேள். வாக்காக கொடுக்கின்றேன். நிச்சயம் நற்செய்தி உன்னை வந்து சேரும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் துக்கம் வசதியாக மாறும்.
நீ இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெற உள்ளாய். உன் எதிர்காலம் வெற்றி என்பதற்கான ஒற்றை வாக்கு. பழனியிலிருந்து இந்த முருகன் அருள்வாக்கை கொடுக்கின்றேன். அழகான வாழ்க்கை பயணம் இப்பொழுது உனக்கு ஆரம்பிக்கும். அதில் பயணிக்கும் நேரம் வந்துவிட்டது. நான் இனியும் உன்னை காத்திருக்க விடமாட்டேன். நீயே சற்று விழித்து பார்த்தால் போதும். 1 மணி நேரத்திற்குள் நல்ல செய்தி உன்னை தேடி வரும். என்னுடைய அன்பு பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கை இனிமையாய் மலரட்டும். ஓம் சரவணபவ, ஓம் முருகா என்கின்ற பெயர்களை எல்லாம் நீ உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்விற்கு இன்பங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய நாவில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொற்களும் இனிமை நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்பிக்கையை உனக்கும் பிறருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவநம்பிக்கையின் தாக்கம் உன்னுடைய சொல்லிலோ எண்ணத்திலோ செயலிலோ எதிலையுமே தாக்காமல் பார்த்துக்கொள். அது உன்னுடைய பொறுப்பு. நேர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திப்பதும் வெளிப்படுத்துவதும் தான் புத்திசாலித்தனம். நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கை பெற வேண்டுமானால் அதனுடைய துவக்கம் உன்னிலிருந்து தான் ஆரம்பமாக வேண்டும். நீ எதை நம்புகின்றாயோ, எதை செய்கின்றாயோ, எதை சொல்லுகின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும். பிரச்சனை என்கின்ற வார்த்தையை பற்றி அதிகம் சிந்தித்து கொண்டிருந்தாலோ, கவலையை பற்றி அதிகம் நினைத்து கொண்டிருந்தாலோ, உன் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறையானதாக இருந்தாலோ அதுதான் உன் வாழ்க்கையில் அதிகமாக ஈர்க்கப்படக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும். அதனால்தான் சொல்கின்றேன், பிரச்சனைகளை பற்றி சிந்திக்காமல் தீர்வை பற்றி யோசி என்று. கவலையோடு இருக்காமல் மகிழ்ச்சியோடு இரு என்று. உன் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நேர்மறையானதாக இருக்கட்டும். எல்லாம் முடியும், நடக்கும், கிடக்கும், சரியாகிவிடும், நம் பக்கம் வெற்றி கிடைக்கும் என்கின்ற நேர்மறையான வார்த்தைகள் உன் வாழ்விற்கு மிகவும் அவசியமான வார்த்தைகள். இவை எல்லாவற்றையும் பயன்படுத்த தொடங்கு. ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் நன்றி சொல். இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை ஒவ்வொரு நாளும் வைத்து கொண்டால் அந்த நன்றி உணர்வு எல்லா நேரங்களிலும் உன்னை காப்பாற்றும், காக்கும் கவசமாக இருக்கும். இந்த முருகனுடைய அரவணைப்பில் செல்ல பிள்ளையாக என்னுடைய இதயத்தில் நீ என்றென்றும் வாசம் செய்வாய். என்னுடைய இதயத்தில் குடிகொண்டிருக்கும் அன்பு பிள்ளையாகிய உனக்கு உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் வறுமைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் நீக்கி செல்வத்தையும் நம்பிக்கையையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை என்னால் பசுமையாக்க முடியும். நான் உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவேன். வறண்ட பூமி போல இருக்கின்ற அந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் நீரூற்றி வளமாக்குவேன். அதை சரியாக பராமரித்து உன் வாழ்நாளுக்கான எதிர்காலத்தை நீ பசுமையாக மாற்றுவது உன் கரத்தில்தான் இருக்கின்றது. என் ஆசிர்வாதத்தால் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்.